அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குன்னா, "செத்து பிழைச்சவன்டா எவனை பார்த்து சிரிச்சவன்டான்ட்டு" ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் ஒரு காமெடியாக இருக்கும். அதுபோல் வெளிநாட்டில் நடந்ததா சொல்லி இவன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது இப்போ பகிர்ந்துருக்கிறான். எப்படியாவது பாப்புலர் ஆகணும் இல்லையா? அப்புறம் 2வது அறிவியல்ங்கிறது பெரும்பாலும் அறிவே இல்லாத இயலாக தான் பல சமயங்களில் தென்படும். அப்படி ஒரு நிகழ்வு தான் இது. இவனுக்கு ஏதோ காரணத்தினால இருதய துடிப்பு நின்று போகுது. ஒரு 11 நிமிஷம் கழித்து மறுபடியும் கரண்ட் ஷாக் கொடுத்து இருதய துடிப்பை உருவாக்குனாங்களாமா. அப்போ அந்த 11 நிமிஷம் மரணம் அப்படின்ட்டு, இருதய துடிப்பு நின்று போனால் மரணம்ன்ட்டு டாக்டர் சொல்கிறாங்கன்ட்டு இந்த உலகமே நம்புது. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இருதய துடிப்பு நின்று போனால உடனே மரணம்ங்கிறது நிகழ்ந்து விடாது. அப்படி இருதய துடிப்பு நின்னோடனே 11 நிமிடங்கள் நான் ஒரு இருட்டான சூழ்நிலையில் பயணம் பண்ணேன். எங்கேயோ போகிற மாதிரி இருந்தது அப்படின்ட்டு தன்னுடைய அனுபவங்களை இறப்புக்கு பின் எவனும் இதுவரைக்கும் கண்டதில்லை இல்லையா? அதனால் என்ன பண்ணலாம், நம்ம எது சொன்னாலும் நம்பத்தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு அந்த அனுபவம் எப்படி ஏற்பட்டுனது இவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. டாக்டர்களுக்கே தெரியாத போது இவனுக்கு எப்படி தெரிய போகுது? அதனால் இவன் என்ன சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துருக்கிறான். இறப்புக்கு பின் ஏதோ ஒரு பயங்கரமான அண்டவெளி, அதில் பூமியினுடைய காற்று அழுத்த மண்டலம் மாதிரி, ஆனால் எல்லாமே கருப்பாக இருந்தது. அதுக்குள்ளே நான் போகிற மாதிரி இருந்தது, போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்ட்டு எல்லாம் இந்த கதைகள்லேயும் இறப்பு பற்றிய பல விஷயங்களும் படித்து கேள்விப்பட்டு இதெல்லாம் மூளையில் பதிஞ்சிருக்கிறதுனால இதயம் நின்று போனோடனே மூளை அப்படி தானே வேலை செய்யும், வேறு எப்படி செய்யும்? ஏற்கனவே கேட்ட விஷயங்களை தான் அங்கே காமிக்கும். இதெல்லாம் தெரியாதான். ஒரு இருட்டான பகுதிக்கு இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க. இப்படி ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த கட்டுக்கதையை நம்ம கேட்டு தொடர்ந்து நம்ம ஜீன்லேயே அது பதியப்பட்டிருக்குது. செத்தா இப்படித்தான் ஒரு இருட்டான பகுதிக்கு போகணும். இவன் மட்டுமா சொல்லியிருக்கிறான்? இது வரைக்கும் ஏராளமான புராண கதைகள்லேருந்து எல்லா விஷயங்கள்லையும் இது ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயந்தான். இது நம்ம ஒருத்தன் டிவியில் சொல்லும்போது அது புதுசாக நம்ம மறந்துடுறோம்ல. நமக்கு மூளைக்கு மறதிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் புது விஷயமாக தெரியும். அப்படி தான் இதை நம்ம எடுத்து பார்க்கணும். சரி, அந்த கருப்பான தோற்றம் எப்படி? அது கருப்பான தோற்றம் தான் தோணும். அது எப்படிங்கிறது இப்போ விளக்கமாக பார்த்துருவோம். அதாவது இருதய துடிப்பு நின்னோடனே ரத்த ஓட்டம் தடைப்படுது. நுரையீரலிருந்து ஆக்சிஜன் ரத்தத்தில் கலக்கிறது தடைப்படுது. ரத்தத்தின் மூலமாக, ரத்த ஓட்டம் மூலமாக மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் தடைப்படுது. ஆனாலும் ஏற்கனவே அந்த ரத்தத்தின் மூலம் மூளைக்கு சென்ற ஆக்சிஜன் இல்லை. அதுக்கு எப்படி பேட்ரி ஒரு சார்ஜோடு இருக்குது 1.5 வோல்ட்டு, அதை செலவழிக்க அழிக்க அப்படியே கம்மியாயிரும். அந்த மாதிரி ஒரு ரீசார்ஜபிள் செல்லு மாதிரி தான் மூளையினுடைய அணுக்கள் அமைப்பு இருக்கிறதுனால அது சிறிது நேரம் அது இவ்வளோ ஒரு பாடிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கால அளவு இருக்கலாம். அப்படி அது உயிர்ப்புடன் தான் இருக்கும் இருதயம் நின்று போனாலும். அப்போ அந்த மூளையினுடைய செயல்பாடு அவயங்களில் கண்களுக்கு தான் பிரதானமான ஒரு முன்னுரிமை மூளை கொடுக்கும். கண்கள் தான் மிகப்பெரிய ஒரு மூளையினுடைய பெரும்பகுதிக்கு தகவல்கள் கொடுக்கறது கண்கள் தான். கண்கள் பார்வை திறன் தான் பெரும்பாலும் அந்த அறிவு வளர்ச்சிக்கு பெரும் உதவுது. மூளையில் பதியக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் கண்கள் மூலமாக நடக்கக்கூடியதும் 90%. அதனால் அதைத்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் மூளை. அது எப்போவுமே கொடுத்துட்ருக்கும். இறக்கிற அந்த இருதய துடிப்பு நின்னாலும் அந்த செயல்பாடு கண்ணை நோக்கி தான் இருக்கும் முதல் ப்ரியாரிட்டி. நம்ம கண்ணை மூடினா கூட அந்த இமைகளில் இருக்கிற இரத்த நாளங்கள், கண் விழிக்குள்ளே இருக்கிற அந்த ஃபாரின் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, கிளாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மிதவை, கண்ணுக்குள்ளே அது மாதிரி மிதந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு உருவங்கள் எல்லாம் தெரியும். இதைகளெல்லாம் மூளை கிரகிச்சு வச்சுக்கிட்டே காமிச்சிட்ருக்கும். அப்போ கண் மூலமாக மூளை உணரக்கூடியது முதல் ப்ரியாரிட்டியாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணும், கண்ணில் இருக்கிற அந்த நீர் ஓட்டமெல்லாம் நின்று போயிடும். இருதய துடிப்பு நின்னோடனே, ரத்த ஓட்டம் நின்னோடனே கண்ணில் இருக்கிற மெயின் இதுதான மூளை கிரகிச்சிட்ருக்கு எப்போவுமே. அப்போ அந்த இருட்டாக கிரகிக்க ஆரம்பிச்சிடும்.
இந்த நிலைமையை தான் அவன் சொல்லியிருக்கிறானே ஒழிய, மூளை செத்து விட்ட பிறகு என்ன நடக்கும்ங்கிறதெல்லாம் வந்து ஒன்றுமே நடக்காது. அதுதான் உண்மை. இந்த மறுபிறவி, இந்த ஆவி பிரிஞ்சு போகிறது, இந்த மண்ணாங்கட்டி கதையெல்லாம் வந்து மனுஷனுக்கு இந்த ஒரு பிறவி தான் அப்படின்னு சொன்னால் பயந்து, அப்படி இல்லைன்னா நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிருவான். எல்லாத்தையும் இப்போவே ஆண்டு அனுப்பிச்சிட்டு போகலான்னு போட்டு எல்லா விஷயங்களும் கொடுமையாக நடக்க ஆரம்பிச்சிருங்கிறனால பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க, இன்னொரு பிறவி இருக்குது அப்படின்ட்டு. உயிரெல்லாம் தனியெல்லாம் பிரிஞ்சு போகாது. மூளை செத்து விட்டால் மனுஷன் அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. அதிலேருந்து புழு தான் மறுபிறவி. புழு, பூச்சி இந்த மாதிரி உடம்புலேருந்து வெளிவரக்கூடிய பல உயிரினங்கள், பாக்டீரியா அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் உயிரெல்லாம் பிரிஞ்சு போகுதுன்னெல்லாம் இல்லை. இது கண்களில் வந்து அந்த ரத்த ஓட்டம் இல்லாதனால மூளை கிரகிக்கும் பொழுது அது எந்த ஒரு பவரும் இல்லாமல் இருட்டு மாதிரி. இப்போ கண் இல்லாதவங்களை கேட்டால் தெரியும். இது வரைக்கும் இந்த இறந்த பிறகு நான் பார்த்தேன்னு சொல்கிற பூரா கண் உள்ளவன் தான் இதை சொல்லியிருக்கிறான். ஏன்னா இவன் பாருங்க முழிச்சிட்ருக்கிறான் பாருங்க. அதனால் கண் இல்லாதவர்களுக்கு தான் வந்து உண்மையிலுமே கண் செயல்படாத சூழ்நிலையில் மூளை எப்படி கிரகிக்குங்கிறது தெரியும். வெறும் இருட்டாக தான் இருக்குது அவங்களுக்கு. அந்த இருட்டை தான் இவன் மூளை கண் செயலிழந்த உடனே மூளை வந்து செயலோடு தான் இருக்குது. கண் செயலிழந்து விட்டது. அப்போ என்னத்தை உணர்த்தும்? ரெண்டாவது இன்னொன்று சொல்லியிருக்கிறான், அப்படியே வந்து ஒரு 11 நிமிஷங்கிறது 11 வருஷம் மாதிரி இருந்தது அப்படின்னு. ஒரு ரத்த ஓட்டம் நின்னோன்னையுமே மூளையினுடைய செயல்பாடு அப்படியே மங்கிட்டு வருது. அது இறக்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்போது அதனுடைய சிந்தனை அந்த வேகம் வந்து அது பகுத்தாராயக்கூடிய வேகம் தடைபடும் இல்லையா? அப்போ வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சிந்தனை வேகம் வந்து கம்மியாகிட்டே வர்றது தான் இவன் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறான். இப்படி பல விஷயங்கள் வந்து அறிவியலில் வந்து இதுதான் நடக்குதுங்கிறத கூட தெரியாமல் டாக்டர் வேறு இதை வெளியிட்ருக்கிறானுங்க. அந்த 5 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் செத்த பிறகு அப்படின்ட்டு. இதெல்லாம் சும்மா அவனுங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக இவனுங்க மட்டும்தான் கண்டுபிடிச்ச மாதிரின்ட்டு ஊருக்குள்ளே அந்த புரளி வித்தை காட்டிகிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆளு இவனுங்க. கூட போய் வேறு என்ன மாதிரி ஆட்களை கூட்டிகிட்டு போனோம்னா அங்கே என்ன நடந்ததுன்ட்டு உண்மையை சொல்லிடலாம். அதனால் அவனுங்க சொல்கிறத வச்சுட்டெல்லாம் நம்ம இந்த கட்டுக்கதைகளையெல்லாம் நம்பக்கூடாது. இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப் டு டேட் வந்து அது ஆரம்பத்துலேருந்து அது எப்படி நடக்குங்கிறது தெளிவாக நான் விளக்கிக்கிட்டேன். இதுக்கு மேலே இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். இறப்பு எப்படி இருக்குது, இறந்த பின் என்ன நிலை அப்படிங்கிறது வந்து நமக்கு இயற்கையாகவே தினசரி நடந்துட்டு தான் இருக்கிறோம். திருவள்ளுவர் அதையெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பிறப்புங்கிறது இறப்புங்கிறது வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறான். இறப்பு என்பது தூக்கம், விழிப்பு என்பது பிறப்பு அப்படின்ட்டு. அதாவது நைட்டு தூங்க போகிறோம். நம்ம தூங்க போகிறோங்கிற வரைக்கும் தான் தெரியும். தூங்கின வரைக்கும் நமக்கு தெரியுமா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்ட்டு? எதுவுமே தெரியறதில்ல. தூங்கி எழுந்தால் தான் நிஜம். இப்போ அடுத்த நாள் காலையில் கண் விழிக்கிறதுனால நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறது தெரியுது. நம்ம அடுத்த நாள் காலையில் கண் விழிக்கலேன்னு வைங்க, அப்போ அந்த உயிரோடு இருந்த வரைக்கும் உண்டானதுக்கு பிறகு இடையில என்ன இருக்குதோ அதுதான் முழுக்கமாக ஆகி போயிடும். அதனால் தூக்கத்தில் வந்து நம்மளை உணர்ந்து கொள்ள முடியாது. நம்ம தூங்கிட்டு இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியாத மாதிரி தான் இறப்புங்கிறது, நம்ம இறந்துட்டோங்கிறது எவனுக்குமே தெரியாது. எல்லாம் இங்கேருந்து பிரிஞ்செல்லாம் எங்கேயும் போகாது. தூக்கம்தான் இறப்புங்கிறது, தூக்கம்தான். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு இல்லாத கட்டுக்கதைகளை கிளப்பிக்கிட்டு மூளை வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது எல்லா அந்த கண்ட்ரோலையும் வந்து ஆஃப் பண்ணி ஷட் டவுன் பண்ணி இருக்கிற நிலமை தான் இந்த தூக்கம்ங்கிறது. அதே ஷட் டவுன் வந்து மூளையும் சேர்ந்து செத்து போச்சுன்னு வைங்க, அது டோட்டல் ஷட் டவுன். இவ்வளவு இதில் போய் புரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கையே வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குது. இதுக்கு மேலே போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க மாதிரி. அப்புறம் நம்ம ஒன்று என்ன சொல்கிறது? அதனால் இந்த மறுபிறவி, அடுத்த ஜென்மத்தில் நான் பிறந்தேன், இந்த உருட்டு கதைகளையெல்லாம் வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. திருவள்ளுவர் ஒரு வரியில் நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த கிறுக்கு பையனை அன்றைக்கே நான் சொன்னேன், டேய் இது வேண்டாம், தமிழ்நாட்டில் இவனுக்கெல்லாம் புரியாது, சொல்லாதரான்ட்டு. அவனை எங்கே கேட்டான், எல்லாம் சொல்லி வச்சுருக்கிறான். அப்புறம் என்ன மாதிரி ஆட்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்கிறோம். நீங்களும் அதை புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். நம்ம கிறுக்கு பைய வள்ளுவர் என்ன சொல்லிக்கிறான் பாருங்கள். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இதுக்கு அமெரிக்கா போகணும் பார்த்துங்களேன்.
இதை விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்காக்காரன் சொல்லிட்டான், லண்டனில் சொல்லிட்டான், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சொல்லிட்டான். அப்புறம் என்ன, இங்கே எவனோ படிப்பு சொல்லி கொடுத்தானே அவன் ஒரு முட்டா பைய இங்கிலீஷ்காரன், கார்டுவெல் சொல்லிட்டான் அப்படின்னு போட்டு புத்தகங்களை படிச்சுட்டு பைத்தியகாரத்தனமாக உளறிட்டு இருப்பானுங்க. திருவள்ளுவர் சொல்லிட்டான்ட்டு என்னைக்காவது எவனா சொல்லியிருக்கிறான். அதனால் இறப்பு என்பது தூக்கத்தை போன்றது, பிறப்பு என்பது விழிப்பதை போன்றது. நம்ம காலையில் விழிக்கிறோம், இரவு வரைக்கும் நம்ம முழிச்சிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். அதுபோல தான் வாழ்க்கைங்கிறது. பிறந்த பிறகு இப்போ நடந்துட்டு இருக்குது. நைட்டு தூங்குறோம், அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னே தெரியறதில்ல. அந்த மாதிரி தான் இறப்புங்கிறது. அவ்வளோதான். இதில் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அடுத்த நாள் திரும்பி எந்திரிக்கிறோம்ல, அதுதான் மறுபிறப்பு அப்படின்ட்டு சில கிறுக்கு பயலுகள் வாதாடுவாளுங்க. அந்த மாதிரி வாதாடுகிறவங்கலாம் வந்து அடிப்படையில் அறிவில்லாதவங்க. ஒரு தடவை மூளை வந்து இறந்து விட்டால் அதோட அந்த பிறவி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத எளிதாக புரிஞ்சுக்கங்க. ஒன்றிலிருந்து ஒன்று தான் உருவாக முடியுமே ஒழிய, ஒன்று திருப்பி இன்னொன்றாக பிறக்காது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் இது போன்ற இதுவரைக்கும் அறிவுக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெளிவாக புரியும்படி விளக்கி கூறுவோம். அடுத்த காணொளியில் இது போன்ற மனிதர்களுக்கு எட்டாத விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லுவோம். நன்றி.